Hi guys, welcome back on another Python tutorial video. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேட்டர் பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு அடிஷன் எப்படி பண்ணுறது, ஒரு சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, ஒரு பெரிய கால்குலேட்டராக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி அன்வான்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கிளியர்னு கொடுத்தா இது எல்லாமே போயிடும். கீழே அந்த டெர்மினலில் இருக்கிறது ஓகே, கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போது நான் வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். num1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணதில் இன்ட்னு சொல்லிட்டு டைரெக்டாக இங்கேயே கொடுத்துக்கலாம், இல்லை இன்புட்னு கொடுத்துக்கலாம். இன்ட்குள்ளே கொடுக்க வேண்டிய இன்புட். ஓகே, இன்புட்குள்ளே என்டர் நம்பர் 1. ஓகே, num2ன்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். equal to int number 2. ஓகே, இப்போது ஜஸ்ட்டு இப்போ நம்ம வாங்கக்கூடிய இன்புட்டை வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே பிரிண்ட் த சம் ஆஃப் 2 numbers. ஓகே, கொடுத்துக்கிறேன். மாட்டேங்குது. சம் ஆஃப் 2 number is. இப்போது ஒரு கமா கொடுத்து என்ன டைப் பண்ணணும்? num1 + num2. ஓகே, இப்போ வந்து நான் இங்கே வந்து int அப்படின்றது கொடுக்கலனா அது என்ன ஆகும்னா கன்கார்டினேட் ஆகிடும். நான் ரன் பண்ணி காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு, என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இங்கே கேட்குதுங்களா? இப்போ வந்து என்டர் நம்பர் 1. ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்துட்றேன். என்ன கொடுக்கலாம்? ஒரு 5. என்டர் 11. இப்போ ஆன்சர் வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ நான் இங்கே வந்து டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணலை, அதேமாதிரி டைப் காஸ்டிங் இங்கே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கோடை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடை இங்கே கூட நம்ம ஒரு ப்ராக்கெட் கொடுத்து இன்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் அதே 5 அதே 11. இப்போ என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து இப்போ அந்த டைப் காஸ்டிங்ன்ற டாப்பிக்கை மறந்துட்டீங்க, வேறு எங்கேயும், அதாவது நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷனில் அந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணாமல், அந்த டைப் காஸ்டிங் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து அப்புறம் எரர் எங்கே இருக்குது? ஒரு 500 லைன் 1000 லைன் கோடு இருக்குது, அப்புறம் எரர் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டென்ஷனில் இருக்கீங்கன்னா அந்த உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால். ஸோ வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வாங்குகிற இன்புட்டை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணதில்லை, இங்கே நம்ம டைப் காஸ்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு போட்டுட்டு இங்கே முன்னாடி இன்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். int of num1 plus int of num2. Okay,
எரர் போயிடுச்சு. இப்போ ரன் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். 5 enter 11. ஓகேங்களா? இப்போது இங்கே அடிஷன் சப்ராக்ஷன் எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸு, அதாவது எல்ஸ் இஃப், அப்படி பைத்தானில் வந்து எல்இஃப்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு இந்த டைப் காஸ்டிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். என்ன இன்றைக்கி வீடியோ ஷார்ட்டாக முடிஞ்சிடுச்சுன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நான் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ்லாம் வரப்போகுது. நீங்கள் வந்து சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதோட மட்டும் நிறுத்திக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் எப்படி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய வீடியோஸில் எதை நான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.